ஹாய், மார்ச் 1 சூப்பராக ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நண்டு சிண்டுவோட சேர்ந்து ரிவைஸ் பண்ண எல்லாரும் ரெடியா? ஸோ வாங்க சிஏவை சூப்பராக ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா 16th FICCI ஹையர் எஜுகேஷன் சம்மிட் ஃபார் 2021 வந்து நடந்திருக்கு. FICCIனா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த சம்மிட்டை வந்து FICCIயும் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சேர்ந்து தான் நடத்தியிருக்காங்க. இந்த சம்மிட் அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஹையர் எஜுகேஷன் 2040 வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2021க்கான இந்த சம்மிட்கான தீம் வந்து ஹையர் எஜுகேஷன் அட் 2030 ரைஸ் அப்படின்ற ஒரு தீமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்டர்பிரைஸ். அதாவது இப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன ரீஃபார்ம்ஸ்லாம் பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் பற்றினது தான் இந்த சம்மிட். ஸோ FICCIயோட பிரசிடென்ட் வந்து உதய் சங்கர், ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. IIT பாம்பேயும் MIB மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் கேமிங் அண்ட் அதர் ரிலேட்டட் ஏரியாஸ். அதாவது இப்போ வந்து டாய்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவிலே உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி கேமிங்கும் வந்து நம்ம இந்தியாவிலே இந்த ஆப்ஸு கேமிங்காகவும் நம்மளே பண்ணணும் அப்படின்றது தான் இதோட தீமு. #மேக் இன் இண்டியா ஃபார் த வேர்ல்டு அப்படின்றது தான் இதோட ஹேஷ்டேக் மாதிரி வச்சு இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா வந்து நேபாளுக்காக 530 மில்லியன் நேபாள் ருபீஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கிற 25 ஹெல்த் போஸ்ட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. ரீசெண்டாக நடந்த குவாக்னால அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ இது யார் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூர்க்கி. இவங்க வந்து அந்த குவாக்கால் டேமேஜ் ஆன பில்டிங்ஸ்லாம் வந்து நல்லா ரெசிலியண்ட்டாக மாற்றி தரத்துக்கான ஒரு அமைப்பு தான். இவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க. நேபாளோட கேபிட்டல் வந்து காத்மண்ட். பிரசிடென்ட் வந்து பிந்தியா தேவி பந்தாரி. கோவேக்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இப்போ வேர்ல்டில் இருக்க எல்லாரும் வந்து கோவிடுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து WHO, அதுக்கப்புறம் காவி, குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன், CEPA அப்படின்றது வந்து கொலேஷன் ஃபார் எபிடெமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற இந்த 3 அமைப்பும் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதன் மூலமாக வந்து 6 லட்சம் டோஸ் வந்து AstraZeneca வேக்சின், அதாவது சீரம் இன்ஸ்டிடியூட்டோட வேக்சின் வந்து கானாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நேஷன் வந்து இந்த மாதிரி இந்த வேக்சின் போனது வந்து கானா தான் ஃபர்ஸ்ட். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ் கூட ஒரு டைப் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த SBI ஜென்ரல் இன்சூரன்ஸோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து இவங்க ரீட்டெயிலாக விற்கிறதுக்கு தான். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து கார்ப்பரேட் ஏஜென்சி அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. IOBயோட ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னை. MD and CEO வந்து பார்த்தா பிரதீம் செங்குப்தா. ருப்பி அப்படின்னு சொல்லி ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க், இது வந்து பூனாவை சார்ந்தது. ஸோ அதுக்கு வந்து அதோட லைசன்ஸுக்கு வந்து ஒரு 3 month வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கு RBI. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ லாஸில் போகிற பேங்க் வந்து லைசன்ஸ்க்கு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட டிஃபால்ட்டர்ஸ் கிட்ட அப்புறம் மிச்சவங்க கிட்ட இருந்தெல்லாம் அது வந்து ரெக்கவர் பண்ணோம்ல அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ கஸ்டமர்ஸ்க்கு செட்டில் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பீரியடுக்காக தான் இந்த 3 மாதத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினோ பேமெண்ட் பேங்க் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் பேங்க் வந்து இப்போது அஃபீஷியலாக வந்து செகண்ட் ஷெட்யூல் RBI Act 1934 வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி RBI அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து 410 பிரான்ச்சஸும் 25,000 பேங்கிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஃபினோ பேமெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து நாவி மும்பை, மகாராஷ்டிரா. MD and CEO வந்து ரிஷி குப்தா. ஹிந்துஜா குரூப்பை சார்ந்த ஒரு இதுதான் வந்து அசோக் லேலாண்ட், சென்னையை சார்ந்தது இது. ஸோ இவங்க வந்து ஹிந்துஜா டெக் லிமிடெட் அந்த ஷேர் வந்து நிசான் கிட்ட வந்து இருந்துச்சு 38%. ஸோ அதை வந்து அசோக் லேலாண்ட் வந்து வாங்குது. ஹிந்துஜா குரூப்போட CEO வந்து குமார் பிரபாஸ். இது வந்து சென்னையை சார்ந்த ஒரு கம்பெனி.
ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் 100% ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு ஆப் மூலமாக வந்து அந்த இப்போ யார் வந்து இன்சூரராக அவங்களோட ஹெல்த்தை வந்து செக் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அந்த மந்த்துக்கான ப்ரீமியம் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதான 100% அவங்களே கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இது வந்து ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மோட்டிவ்னால வந்து பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து ஒரு சப்சிடரி ஆஃப் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் தான். ஸோ அது இல்லாமல் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் ஆதித்யா பிர்லா குரூப்ஸ் அண்ட் MMI ஹோல்டிங்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் பேர் வந்து ஆக்டிவ் ஹெல்த் பாலிசி. ஆப்பும் இந்த நேமில் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அவங்க ஃபிட்னஸ் செக் பண்ணி அந்த ப்ரீமியம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. யூகேவை சார்ந்த லிபர்ட்டி ஸ்டீல்ஸ் அவங்க வந்து யூரோப்பியன் கம்பெனி 2 கூட வந்து ஒரு 2 MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கம்பெனி வந்து பால் வர்த் அப்படின்னு லக்சம்பர்க் கம்பெனி ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டால் ஹோல்டிங் சால் அப்படின்ற ஒரு கம்பெனி, இது வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. இவங்க 2 பேர் கூட தான் வந்து 2 MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பேஸ்டு ஸ்டீல் மேக்கிங் பிளான்ட் ஒன்று வந்து ஃப்ரான்ஸில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு MOU தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபாரின்டாகவே இருக்குல்ல. ஸோ நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லிபர்ட்டி ஸ்டீல்ஸ் இருக்குல்ல யூகேது, அவங்களுக்கு வந்து நிறைய அலையன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி GFG அப்படின்ற ஒரு அலையன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த லிபர்ட்டி ஸ்டீல் குரூப் வந்து ஓன்டு பை இந்தியன் ஆரிஜின் சஞ்சீவ் குப்தா. உத்தரப்பிரதேசை சேர்ந்த குஷிநகர் ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இது இந்த மாதிரி வாங்குற ஒரு 3rd லைசன்ஸ்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். யூபி வந்து GSDP அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வந்து 2nd ஸ்பாட்டை வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 5th ஸ்பாட்டில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு இது எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி 2nd பிளேஸுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட அமௌண்ட் அந்த GSDP எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 19.48 lakh crore. ஸோ இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து மகாராஷ்டிரா தான் வந்து டாப்பில் இருக்குது. ஜம்மு காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் வந்து மனோஜ் சின்ஹா அவங்க வந்து 6th டெக்னாலஜி எக்ஸிபிஷன் கம் சீட் சேல் மேளா அப்படின்றது ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மிங்கில் வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர்றது. தீமும் இதே தான், ஷேப்பிங் த ஃபியூச்சர் ஃபார்மிங் ஃபார் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். யுனைடெட் நேஷன் வந்து பங்களாதேஷை வந்து LDC அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ LDC அப்படின்னா லீஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு சில க்ரைட்டீரியாவெல்லாம் வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதாவது இன்கம் பர் கேபிட்டா, அதுக்கப்புறம் ஹியூமனோட அசர்ட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்ட் வல்னரபிலிட்டி இதெல்லாம் வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பங்களாதேஷை வந்து இந்த மாதிரி LDC அப்படின்ற ஸ்டேட்டஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட ட்ரேடிங் பார்ட்னராக வந்து சைனா வந்து முன்னிடத்தில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து USA இருந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸாக வந்து சைனா தான் இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணி USA வந்துச்சு திருப்பியும். ஆனால் இப்போ வந்து சைனா வந்து அதோட பழைய பிளேஸே வந்து அச்சீவ் பண்ணியா இருக்குது. இதோட ட்ரேட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா $77.7 billion. பட் ப்ரீவியஸை விட இது கம்மி தான். ப்ரீவியஸாக வந்து $85.5 billion அளவுக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருந்தது சைனா. இப்போ வந்து 77.7. செகண்ட் வந்து USA $75.9 billion. 11th எடிஷன் ஆஃப் GAPIO மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குளோபல் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிஷியன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ இந்த இந்தியன் ஆரிஜினில் மெடிசன் சம்மந்தப்பட்ட ஃபிசிஷியன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு மீட்டிங் தான் இது. இதோட சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஹர்ஷவர்தன் அவங்கள தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து குளோபல் இந்தியன் ஃபிசிஷியன் காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம். வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் சீஃபாக வந்து வைஸ் அட்மிரல் R. ஹரிகுமார் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரி வந்து தருண் பஜாஜ். ஸோ இவங்களுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜாக வந்து ரெவென்யூ செக்ரட்டரி அப்படின்ற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவென்யூ செக்ரட்டரியாக இருந்த பூஷன் பாண்டே வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அந்த பொசிஷனை வந்து இப்போ தருண் பஜாஜுக்கு கொடுத்துட்டாங்க.
நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்கலாம். அனிந்தியா தத்தா அப்படின்றவங்க வந்து அட்வான்டேஜ் இந்தியா தி ஸ்டோரி ஆஃப் இந்தியன் டென்னிஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பேங்கர் டர்ன்ட் ஆத்தரும் கூட. ஸ்டேட் ஆஃப் டெரர்ஸ் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி நாவலை வந்து ஹிலாரி கிளின்டனும் லூயிஸ் பென்னி அப்படின்றவங்களும் சேர்ந்து எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். வினேஷ் போகத் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ரெஸ்லர். அவங்க வந்து உக்ரைனில் நடக்கிற ரெஸ்லிங் ஈவெண்ட்டில் 53 கிலோகிராம் கேட்டகரியில் வந்து கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டில் நாமினேட் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் இந்தியனும் இவங்க தான். இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். Feb 27 வந்து நேஷ்னல் ப்ரோட்டீன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம் வந்து பவரிங் வித் பிளான்ட் ப்ரோட்டீன். அதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவும் பண்ணுறாங்க, ரைட் டு ப்ரோட்டீன் அப்படின்னு வந்து ஒன்றத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க. March 1 வந்து 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, அதாவது இன்இக்வாலிட்டி வந்து என் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சிவில் டிஃபென்ஸ் டே. இதோட தீம் என்னன்னு பார்த்தோம்னா சிவில் டிஃபென்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் ஆக்ஷன் இன் எவ்ரி ஹோம். இதுதான் இதோட தீம். ஸோ March 1 எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் சூப்பராக ரிவைஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம். Until then, bye from நண்டு சிண்டு. டாட்டா.